எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அம்மா மட்டும் ஏன் தெரியுமா எல்லா உறவுகளையும் விட உயர்ந்தவர்களாவே இருந்துட்டு வராங்க? அம்முன்னா அழகுன்னு அர்த்தம், அப்படின்னா வியப்புன்னு அர்த்தம். ஒருவன் வியந்து பார்க்கக்கூடிய பேரழகி அம்மான்ற காரணத்தினால் எல்லா உறவுகளையும் விட அம்மா என்றைக்கும் உயர்ந்தவளா இருக்கா. ஒரு பையன் மலையில நனைஞ்சிட்டு வர்றான், அப்பா திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்காடா மலையில போய் நனைஞ்சிட்டு வரியேன்னு. அக்கா சொல்றா, இவன் எப்பயுமே இப்படிதான், சொல் பேச்சு கேட்க மாட்டான்றா. தம்பி சொல்றான், இவன் ஒழுங்கா இருந்தா தானே நான் ஒழுங்கா இருப்பேன்னு. அம்மா மட்டும் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாழாய் போன மழை என் மகன் வரும்போதுதான் பெய்ய வேண்டுமான்னு கேட்கக்கூடிய உள்ளம் தாங்க தாய் உள்ளம். கணவனுக்கு இட்லி பிடிக்கும், மகளுக்கு சப்பாத்தி பிடிக்கும், மூத்தவனுக்கு பூரி பிடிக்கும்னு சொல்லக்கூடிய அம்மாவிடம் போய் கேட்டு பாருங்கள், உனக்கு என்னம்மா பிடிக்கும்னு. இவர்களெல்லாம் சாப்பிடுவதை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கும் என்று சொல்லக்கூடியதுதான் தாயினுடைய குணம். பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதண்ணில் தாய் அன்பு கிடைத்தாதம்மா. 7 மாதங்கள் கருவோடு இணைத்தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு எழுதியிருப்பாருங்க. எவ்வளவு உழைத்தாலும் தாய்க்கு நாம் பட்ட கடன் தீர்ந்தே விடாது.